வணக்கம். நாங்க ரெடி, நீங்க ரெடியா அப்படின்ற இந்த எபிசோட்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா டெய்லி டெக்னாலஜி ரிலேட்டடா உங்களுடைய டே டு டே லைஃபுக்கு, உங்களுடைய பிஸ்னஸுக்கு, உங்களுடைய அக்ரிகல்ச்சர் பிஸ்னஸ், உங்களுடைய எஜுகேஷன் பிஸ்னஸ்க்கு, உங்களுடைய டிராவல் பிஸ்னஸுக்கு டே டு டே ரிலேட்டடா பார்த்தோம் அப்படின்னா நம்ம அந்த ஃபீல்டில் இருக்கிற எக்ஸ்பர்ட்டை கூப்பிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா எடுத்துட்டு இருக்கோம், பேட்டி எடுத்துட்டு இருக்கோம். பர்பஸ் பார்த்தோம் அப்படின்னா நாலேஜை ஷேர் பண்ணணும் அப்படின்ற ஒரே ஒரு ரீசன் தான். அந்த எபிசோட்ல இன்னைக்கு நம்ம மீட் பண்ண போறது மிஸ்டர் நவீன்குமார். இந்த எபிசோட்ல பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மோஸ்ட் பாப்புலர் ஃபியூச்சரிஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஒரு விஷயம் இன்னைக்கு டே டு டே லைஃப்ல இன்வால்வ் ஆகிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அது என்ன அப்படின்னா ரோபோட்டிக்ஸ். ரோபோட்டிக்ஸ் அப்படின்னு வரும்போது நம்ம ரஜினியோடைய 2.0 மூவியை நம்ம பார்த்துருப்போம். அதுல பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. அது எல்லாமே ரியல் வேர்ல்டுல நடக்க போகுது. அது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம அதை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த டெக்னாலஜி இப்போ இன்னைக்கு கரண்ட் டேட்ல என்னென்ன விஷயங்களோட இருக்கு, அதுக்கான விஷயங்களை பற்றி தான் நம்ம கம்ப்ளீட்டா இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். வாங்க டைரக்டா நம்ம நவீன் கிட்டே இந்த விஷயங்கள் எல்லாமே கேட்டுப்போம். வணக்கம் மிஸ்டர் நவீன். வாட் இஸ் ரோபோட்டிக்ஸ்? ரோபோட்டிக்னா என்ன? அது எப்படி என்னென்ன விஷயங்கள் பண்ண போகுது? நிறைய பேர் ரோபோட் ஜாபு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்னா அது சுயமா யோசிச்சு நிறைய விஷயங்கள் டேமேஜஸ் பண்ணிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பெரிய பெரிய தலைவர்களே பார்த்தோம்னா ரோபோட்டிக்கால நிறைய நம்ம நினைச்சதை விட அது ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு. ஏஐ, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரோபோட்டிக்ஸ் எல்லாம் நம்ம நினைச்சதை விட அதிகமான ஒரு குரோத் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? வாட் இஸ் ரோபோட்டிக்ஸ்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரோபோட்டிக்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ரோபோட்டிக்ஸ்ங்கிறது ஒன்றும் இல்லை, ரோபோட்ஸ் எப்படிலாம் ஒர்க் ஆகுது, அது எப்படி டிசைன் பண்ணுது, எப்படி பில்ட் பண்றதுன்னு மொத்தமா அதை பத்தி படிக்கிறது தான் ரோபோட்டிக்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ எல்லாமே மேக்ஸிமம் ரோபோட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கு. ஆட்டோமேஷன் ஒன்றும் இல்லை, ரோபோட்ஸ் ஒர்க் ஆகுதுன்னா அதுக்கான டெக்னாலஜி. ஒரு பிசிக்கலா ஒரு பில்டா இருந்துச்சுன்னா அது ரோபோட்ஸ் சொல்லுவாங்க. இதுவே ஒரு சிஸ்டம் பில்ட் இல்லைன்னா சிஸ்டம் பில்ட் கொடுத்து பண்றது ஆட்டோமேஷன் சொல்லுவாங்க. இப்போதைக்கு இதான் இப்போ அதிகமாக போற மாடர்ன் டெக்னாலஜி. மெயின் டிஃபரன்ஸ் இதுதான். ஒரு பிசிக்கல் மிஷினா இருக்கு, அதுக்கு நம்ம அது மூவ் பண்றது, சென்ஸ் பண்றது, மற்ற ஆப்ஜெக்ட்ஸ்லாம் இன்ட்ராக்ட் பண்றது எல்லாமே ரோபோட்டிக்ஸ் வரும். ஆட்டோமேஷன்னா சாஃப்ட்வேர் அண்ட் சிஸ்டம்ஸ் வச்சு அதுல இருந்து கண்ட்ரோல் பண்றது. சார் சொன்ன மாதிரி தான் எந்த எக்ஸாம்பிள் சொன்னாங்க, நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ரோபோட்டிக்ஸ் ஆனா, ஆட்டோமேஷன் ஆனா, ரோபோட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, ஆட்டோமேஷன் எந்த மாதிரிலாம் ஒர்க் ஆகுது, அதோட யூஸ் கேசஸ் என்ன எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்ப மெஜாரிட்டியா ரோபோட்ஸ் எங்க யூஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் சைட்ல இருக்கும், சர்வீஸ் சைட்ல இருக்கும், மெடிக்கல் ரோபோட்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கு. மெஜாரிட்டி இந்த மூணுல. இண்டஸ்ட்ரியல் சைட்ஸ் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி இருக்கும். எக்ஸாம்பிள் ஆட்டோமொபைல் எடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமொபைல்ல கார் பார்ட்ஸ் நம்ம டிசைன் பண்றதா இருக்கட்டும், கட்டிங் பண்றதா இருக்கட்டும், வெல்டிங் பண்றதா இருக்கும், இது எல்லாமே ரோபோட்ஸ் நல்லா யூஸ் ஆகும். சர்வீஸ் ரோபோட்ஸ் நமக்கு ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட் மாதிரி, நமக்கு ஒரு ஹெல்ப்பராகவும் யூஸ் பண்ணலாம். ரெஸ்டாரண்ட்ஸ்ல, ஹோம்ஸ் நம்ம கூட ஒரு அசிஸ்டன்டாகவும் யூஸ் பண்ணலாம். மெடிக்கல் ரோபோட்ஸ் இது ரொம்ப ஹை டெக்னாலஜி. இப்போ வர ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் சரி, வேற ஃபர்தர் கிளினிக் நிறைய இடத்துல சரி மெடிக்கல் ரோபோட்ஸை சர்ஜரிக்கே யூஸ் பண்றாங்க. இப்போதைக்கு வர டெக்னாலஜிஸ்ல ரோபோட்டிக்ஸ் எப்படி, ரோபோட்டிக்ஸ் என்ன தெரியும், பட் அது எப்படி ஒர்க் ஆகும், அதுக்கு என்ன டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க மேக்ஸிமம் யாருக்கும் தெரியாது. என்ன டெக்னாலஜி யூஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், என்எல்பி, கோபாக்ஸ் ஒர்க் பிளஸ் ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் லேர்னிங், இந்த டாபிக்ஸ் தான் வரும். மிஷின் லேர்னிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரோபோட்ஸ்க்கு நிறைய டேட்டா கொடுத்து அந்த டேட்டாவை பேட்டர்ன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சிம்பிளா சொன்னா, ஃபேக்டரியில ரோபோட்ஸ் ஒரு ப்ராடக்ட்டை டிடெக்ட் பண்ணி என்னென்ன இஷ்யூலாம் இருக்குன்னு சொல்றது. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா ப்ரீவியஸ் டேட்டாஸ் இருக்கும், அதையும் இப்போ நம்ம கூட டேட்டாஸையும் கம்பேர் பண்ணி எந்த அளவுக்கு அனலைஸ் பண்றதுதான் மிஷின் லேர்னிங் வரும். டீப் லேர்னிங் இதோட அட்வான்ஸ் மாடல் மாதிரி. மிஷின் லேர்னிங் அட்வான்ஸ் மாடல். எக்ஸாம்பிள் எப்படி சொல்றேன்னா, இப்போ ரோபோட்ஸ் ஃபேஸை ரெகனைஸ் பண்ணும், வாய்ஸ் ஐடென்டிஃபை பண்ணும், பிளஸ் காம்ப்ளெக்ஸான இமேஜஸை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் இந்த டெக்னாலஜிஸ். தேர்ட் கம்ப்யூட்டர் விஷன் சொல்லணும். கம்ப்யூட்டர் விஷன் நம்ம நார்மலாக பார்க்கணும். ரோபோட்ஸ்க்கு ஐஸ் இல்லை, ஆனால் கேமரா பிளஸ் கம்ப்யூட்டர் விஷன் யூஸ் பண்ணி அதெல்லாம் ஈஸியாக பார்க்க முடியும், ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும்.
இது வந்து எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா ஃபேஸ் ரெகக்னிஷன், ரோட்ஸ்ல அப்ஸ்டாக்கிள்ஸ், டிராபிக் சிக்னல்ஸ், இது எல்லாத்துக்குமே கம்ப்யூட்டர் விஷன் யூஸ் பண்ணுவாங்க. ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்னா ரோபோட்ஸ் ஒரு ஆக்ஷன் பண்ணுதுன்னா நீங்க கரெக்டா பண்ணீங்கன்னா அது ஒரு ரிவார்ட் மாதிரி தரும். இப்போ இதே ராங்கா பண்ணீங்கன்னா அது ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி. ரோபோட்ஸ் இது எக்ஸாம்பிள் எப்படி சொல்றா, ரோபோட்ஸ் வாக்கிங் லேர்ன் பண்ணணும். ரோபோட் ஆர்ம்ஸ் வந்து பிக்கப் யூஸ் பண்ணணும். இப்போ ஒரு பொருள் இங்க இருக்குன்னா இங்க எடுத்து அங்க ஷிஃப்ட் பண்றதுனா ஹியூமனால சிம்பிள் வெயிட்லெஸ்ஸான பொருளை தூக்க முடியாது. ரொம்ப காம்ப்ளெக்ஸான வெயிட் 200 கிலோ கேஜிஸ்லாம் இருக்குன்னா ஒரே ஹியூமனால தூக்க முடியாது. ஆனா ரோபோட்ஸ் ரொம்ப ஈஸியா இருக்கும். NLP நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் இது வந்து நம்ம வந்து ரோபோட்ஸ் டைரக்டா பேசுற மாதிரி, இந்த கம்ப்யூட்டர் ஃபீட்பேக் இல்லாம நம்ம வாய்ஸ் வச்சு பேசுற மாதிரி. இப்போ ChatGPT மத்த AI எடுத்தீங்கன்னா அதுல வாய்ஸ் சிஸ்டம் இருக்கும், நம்ம அங்க பேசி நம்ம அதுக்கு புரிய வைக்கிற மாதிரி. இதான் NLP சொல்லுவாங்க. இப்போ இதுவும் ரோபோட் யூஸ் பண்றாங்க. மெஜாரிட்டியா ஒரு ரோபோட்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ரிப்பீட்டேட்டிவ் ஜாப்ஸ். இப்போ ஒரு ஹியூமனால ஒரு 2 மணி நேரம் வேலை பார்க்க சொன்னா அவங்க பார்ப்பாங்க. 2 hours 3 hours அதிகபட்சம் முடியும். பட் ஒரு 5 hours 6 hours கண்டினியூவா அந்த ப்ராசஸ் அந்த வேலை பார்த்துட்டு இருந்தாங்கன்னா ஒரு ஸ்டேஜ் மேல அவங்க டயர்ட் ஆயிடுவாங்க. சுத்தமா அவங்களால முடியாது. அண்ட் காம்ப்ளெக்ஸான ஒர்க்கர்ஸ் ரொம்ப கஷ்டம். ரொம்ப ஒரு டேஞ்சரான பிளேசஸ் போய் ஒர்க் பண்ணணும்னா ரொம்ப ஹீட்டா இருக்கும், மேபி ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் ஹேண்டில் பண்றப்ப என்ன ஆகலாம். இதுவே ரோபோட்ஸ் ஆச்சுன்னா அதுக்கு டயர்ட்னஸ் ஒன்று இல்லவே இல்லை. ரிப்பீட்டேட்டிவா நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் 24 hours கூட நீங்க விட்டா கூட ரோபோட்ஸால ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் பண்ண முடியும். டேஞ்சர் ஸ்பேசஸ்ல அதுக்கு ஒன்றும் சென்ஸ் ஆக போகுது, ஃபீல் ஆக போகுது. ஸோ எவ்வளவு ஹீட் இருந்தாலும் சரி, கூலிங் இருந்தாலும் சரி, அதாவது சகஜ்கிட்ட அதாவது ஈஸியா பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இது எங்கெங்க யூஸ் பண்றாங்கிற பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங்ல. மேனுஃபேக்சரிங்னா கார் இல்ல, பைக், ஆட்டோமேட்டிக்ஸ், எதுவும் அந்த அசம்பிளில சொல்லி இதெல்லாம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஹெல்த் கேர் இது ஹெல்த்துக்குன்னா டாக்டர் சைடு மெடிக்கல் சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு சர்ஜிக்கலாகவும் வேற சில மெடிசன் ப்ரிப்பரேஷன்ல யூஸ் பண்ணலாம். அக்ரிகல்ச்சர்னு பாத்தீங்கன்னா ரோபோட்ஸ் வடிவம் இல்லாம ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அக்ரிகல்ச்சர் ட்ரோன்ஸ்ல ஆட்டோமேஷன் ஒர்க் பண்ணி நம்ம அதுக்கான சிஸ்டம் ஃபீட் பண்றோம்னா இப்போ ஒரு செடிக்கு எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றணும், எந்த அளவுக்கு ஃபர்டிலைசர் போடணும், அது எந்த அளவுக்கு டெப்த்ல இருக்கணும், இதெல்லாமே பார்க்கும் அக்ரிகல்ச்சர். ஒரு இன்டர்னல் டாக்டர் ரிமோட் சென்சிங் சொல்லுவாங்க. ரிமோட் சென்சிங் அப்படின்னா இப்போ ரோபோட்ஸ்ல ஒரு கேமரா இருக்கும். அந்த கேமரா வச்சு போட்டோ எடுத்தோம்னா அதுல சென்ஸ் பண்ணி டேட்டாஸ் இருக்கிற மாதிரி ப்ரீவியஸ் டேட்டாஸ்ல இந்த எவ்வளவு தண்ணி போயிருக்கு, எந்த அளவுக்கு இருக்குன்னு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஸ்மார்ட் போன்ஸ் இப்ப வர ஸ்மார்ட் போன்ஸ்லாம் ரோபோட்டிக் வேக்யூம் யூஸ் பண்றாங்க. கிளீனிங் பண்றதுக்கு ஆட்டோமேட்டட் லைட் யூஸ் பண்ணுவாங்க. வாய்ஸ் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் அலெக்சா இந்த மாதிரி தான் வரும். இன்னொன்னு ரிப்பீட்டேட்டிவ் ஜாப்ஸ் வேற எங்க சொன்னா டிராபிக் சிக்னல்ஸ் யூஸ் பண்ணலாம். இப்ப இது ஆட்டோமேஷனுக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஆட்டோமேஷன் இப்போ ஒரு டிராபிக் சிக்னல் இருக்கு, நம்ம ஆட்டோமேட்டிக்கா மேன்ல ரெட் லைட் மாறணும், கிரீன் லைட் மாறணும் சொல்லுங்க அவசியம் இல்லை. அதுவே ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் பண்ணும். இப்ப நீங்க ஒரு கொஸ்டின் கேட்கலாம், ஆட்டோமேஷனுக்கும் ரோபோட்டிக்ஸ்க்கும் மெயின் டிஃபரன்ஸ். இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு நினைச்சுன்னா ஆட்டோமேஷன் எக்ஸாம்பிள் எப்படின்னா இப்போ ஒரு எலக்ட்ரிக் வீல் சிஸ்டம் சொல்லலாம். அது ரோபோட் வடிவில் இருக்காது. ஆனா அதை ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு நம்ம ஒரு QR கோட் ஸ்கேன் பண்ணோம்னா அதுல ஆட்டோமேட்டிக்கா நமக்கான பில் கொடுக்குது. இதுக்கு வந்து ஒரு பிசிக்கலான ரோபோட்ஸ் ஒர்க் பண்ண தேவையில்லை. நம்ம கொடுக்குற சிஸ்டம் ஒரு ஃபீடே போகும். இதுதான் ஆட்டோமேஷனுக்கும் ரோபோட்ஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ். மெயின் டிஃபரன்ஸ் அது பிசிக்கலா ஒரு ஸ்ட்ரக்சரா இருக்கும், இது பிசிக்கலாகவும் சிஸ்டமேட்டிக்கா இருக்கும். அவ்வளவுதான். ஃபியூச்சர் ஆஃப் ரோபோட்டிக்ஸ்னு பாத்தீங்கன்னா இப்ப நிறைய இடத்துல எல்லாமே ரோபோட்ஸ் யூஸ் பண்றாங்க. ஃபியூச்சர்ல என்னன்னா ஸ்மார்ட் AI போகுது. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி இப்போ ரோபோட்டை இப்ப பண்றத இன்னுமே ஃபாஸ்டா ஒர்க் பண்ண வைக்கணும்னு சொல்லுவாங்க. என்ஹான்ஸ்டு ஹியூமன் ரோபோட் கொலாபரேஷன், இதான் கோபாட்ஸ் சொல்லுவாங்க. கோபாட்ஸ்னா ஹியூமன் ரோபோட்டும் சேர்ந்து ஒரு வேலையை எந்த அளவுக்கு முடிக்க முடியும். கரெக்ட் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம்ஸ் நம்ம கொடுக்குற ஃபீட் கொடுத்து கரெக்டான வழியில ரோபோட் சொல்லி எடுத்து போகுது. மெஜாரிட்டியா பயப்படுற விஷயம் என்னன்னா ரோபோட்ஸ் வந்து ரொம்ப காஸ்ட் பிரைஸா இருக்கும். இண்டஸ்ட்ரி சைட்ல இருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்த புதுசுல தான் ரோபோட்ஸ் ரொம்ப காஸ்டா இருந்துச்சு, அதை யாருமே அடாப்ட் பண்ண முடியல. ஆனா இப்ப வரதுல அவ்வளவு பெரிய காம்ப்ளெக்ஸான ரோபோட்ஸ் தான் அந்த சின்ன வேலை பண்ணணும் இல்லை, அதுக்கேற்ற மாதிரி ரோபோட்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னா ஒரு 80,000 USD இந்திய மதிப்புல சொன்னா அப்ராக்சிமேட்டா ஒரு 5 to 10 lakhs 5 lakhs கூட வச்சுக்கலாம். 5 lakhs குள்ளேயே உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கம்பெனில ரோபோட்ஸ் யூஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணாங்க. ரொம்ப காம்படிட்டிவ் ஒர்க்லாம் இல்லை, ரிப்பிங் வேலைக்கா இருக்கட்டும், ஒரு பொருளை இங்க ஷிப் பண்றதா இருக்கட்டும், இது பொறுத்து ஸ்மால் கம்பெனில. அதோட இன்னும் கொஞ்சம் பெரிய கம்பெனி பாத்தீங்கன்னா ஒரு 10 to 15 lakhs கூட எடுக்கலாம். அது வந்து ஃபுல்லா அசம்பிளி பண்ண முடியாதுமே, ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சரா இருக்கும், ரொம்ப ஹெவி மெட்டல்ஸா இருக்கும். அதுக்கு இதுவே போதுமானது. இதுவே இன்னும் கொஞ்சம் லார்ஜ் இண்டஸ்ட்ரியில எடுத்தீங்கன்னா 50 to 8 lakhs. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு இது வந்து கோபாட்ஸ் நல்லா யூஸ் ஆகும். ஹியூமன் அண்ட் ரோபோட்ஸ் கொலாபரேஷன், ஹியூமன் கண்ட்ரோல் பண்ணி ரோபோட்ஸ் இங்க இருக்க திங்ஸ் எல்லாமே ஷிஃப்டிங்கா இருக்கட்டும், வேற அவங்களுக்கு கேட்ட தேவைக்கு எதாவது மாறும். இது கன்சிஸ்டன்சி இல்ல, ஒரு கம்பெனியும் அவங்களோட பேரோட பொறுத்து மாறிட்டு இருக்கும். ஃபைனலைஸ்ட் வெர்ஷன் தான் ரொம்ப காம்ப்ளெக்ஸ்,
நம்ம 0 to 100% எல்லா வேலையுமே ரோபோட்ஸ் வச்சு தான் பண்ணணும்னா அதுதான் ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ் ஆகும். மேபி அது 1 crore 10 crore வரைக்குமே இருக்கு. இதுவும் இப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபைனல் என்ன சொல்லலாம், ரோபோட்ஸும் ஆட்டோமேஷன் சரி நம்ம எந்த அளவுக்கு யூஸ் பண்றோம், கரெக்டான வழியில யூஸ் பண்ண முடியும். நம்ம கொடுக்குற அந்த ரோபோட்ஸ் ஒர்க் ஆகுதுன்னா அது தப்புச்சுன்னா அதை நம்ம பிளேம் பண்ணி எந்த யூஸும் இல்லை. ஏன்னா நம்ம மேலதான் அது. நம்ம கரெக்டா கொடுத்த ப்ரோக்ராம்ல தான் நம்ம கரெக்டான இல்லை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினாதான் ரோபோட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். இதனால ஹியூமன்ஸ்க்கு மொத்த வேலையும் போகணும்லாம் சொல்ல முடியாது. ஹியூமன் வந்து போற எஃபோர்ட்ஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கிறத கம்மி பண்ண முடியும். ஹியூமன்ஸோட சேர்த்து கரெக்டா லெவல்ல ஒர்க் பண்ண வைக்க முடியும், நம்மளால அஷூரிட்டி கொடுக்க முடியும். அதே மாதிரி ப்ராடக்டிவிட்டி எந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதிகமா ப்ராடக்ட் பண்ண முடியும். இந்த டெக்னாலஜிஸ் வந்து நம்ம கரெக்டான வகையை கையாண்டோம்னா நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம ஏதாச்சும் ஃபீட்பேக் கொடுக்க போய் நம்ம ஏதாவது தப்பா பண்ணாதான் மால் ஃபங்க்ஷன் ஆகி என்ன வேணா சான்சஸ் இருக்கு. நம்மளோட ஃபியூச்சரே அதிகமா இனோவேஷன்லயும் ஆட்டோமேஷன்லாம் டிபெண்ட் ஆயிருக்குன்னு நல்ல உறுதியா சொல்லுவோம். ஸோ நீங்க வந்து ரோபோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒர்க்கை சிம்பிளிஃபைடு சொல்றது, ரிஸ்க் இல்லாதது அப்படின்னா இப்போ மைனிங்ல எல்லாம் வந்து பார்த்தோம்னா ரோபோட்டை அனுப்பி நிலக்கரி எல்லாம் எடுக்கிறதுக்கு, இப்போ ஹியூமனுக்கு பதிலாக ரோபோ அனுப்பணும் அப்படின்னா ரிஸ்க் இல்லை. மக்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சுரங்கத்துல எல்லாம் ஒர்க் பண்றாங்க அப்படின்னா ரிஸ்கான ஒரு ஆக்சிஜன் இருக்காது. அங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து விஷவாயு தாக்கி இறக்குறது, அந்த மாதிரி பிளேசஸ் எல்லாமே நம்ம ரோபோவை வந்து ஒர்க் பண்ண அனுப்பலாம். ஹியூமன்ஸ்னா இந்த மாதிரி ரொம்ப அண்டர்மெயின்ல பண்றப்ப அவங்க சஃபோகேட் ஆக நிறைய சான்சஸ் இருக்கு. மெஜாரிட்டி வரவங்க எல்லாமே 50+ 40+ அந்த ரேஞ்ச் தான் வருவாங்க. அவங்களுக்கு எந்த நேரத்துல என்ன பிரச்சனை வரும் சொல்ல முடியாது. ஆஸ்துமா வரலாம், சிக்னல் கான்டாக்ட் பண்ற சிக்னல் கிடைக்காம போகலாம், அவங்களுக்கு கொஞ்சம் ஏதாச்சும் டிஃபரெண்டா கொடுக்கலாம், என்ன பிரச்சனை வேணாலும் இருக்கலாம். அதனாலே ஓரளவுக்கு முடிஞ்சாருன்னா எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ்ட் பர்சனா இருந்தாலுமே செகண்ட் டைமுக்கு மேல நம்ம டயர்ட் ஆகி அவங்களுக்கு என்ன வேணா ஆக சான்சஸ் இருக்கு. இதனாலே நிறைய உயிர் போயிருக்குன்னு ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. இப்ப அதே இடத்துல நம்ம ரோபோட்ஸ் யூஸ் பண்ணோம்னா ஈஸியான கொய்யா இருக்கட்டும், மைனிங்கா இருக்கட்டும், இந்த மாதிரி எக்கச்சக்க இடத்துல அதுக்கு அது ஒன்றும் ஆக போறது இல்லை. நம்ம கொடுக்குற ஃபீட்பேக் சிஸ்டம் கொடுத்து அது கரெக்டான ஒர்க் பண்ண வச்சா போதும். அதுக்கு நம்ம டெஸ்டிங்கா நிறைய பண்ணுவோம். அதுக்குதான் நான் சொன்ன இந்த டாபிக்ஸ்லாம் மிஷின் லேர்னிங் இருக்கட்டும், டீப் லேர்னிங், கம்ப்யூட்டர் விஷன், NLP இது எல்லாமே படிச்சோம்னாலே நம்ம கரெக்டா தெரிஞ்சுக்கோம் ரோபோட் இப்பதான் ஒர்க் பண்ண வைக்கிறீங்க. இதை பொறுத்து நம்ம ஈஸியா சொன்ன மாதிரி காம்ப்ளெக்ஸான வேலையா இருக்கட்டும், மைனிங் வேலை ஈஸியா அதெல்லாம் பண்ண முடியும். இன்னைக்கு ரோபோட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா எந்த அளவுக்கு க்ரோ ஆயிருக்கு அப்படின்னா சைனால ஒரு என்டையர் ஹாஸ்பிட்டல்ல கம்ப்ளீட்டா ரோபோட்ஸை மட்டுமே வச்சு வந்து ஹாஸ்பிட்டலே ரன் பண்ணிட்டு இருக்காங்க. A to Z அதுல இருக்கிற எல்லா ப்ரோக்ராமிங், ட்ரீட்மெண்ட் எல்லாமே ரிசப்ஷன்ல இருந்து அதுல வந்து வெளியே வர வரைக்கும் ரோபோட்ஸே வந்து வச்சு பண்ணிட்டு இருக்கிறத நம்ம வந்து கேள்விப்பட்டு இருக்கோம். ஸோ அப்போ இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ரோபோட்ஸ் அப்படின்றது ஹியூமனுடைய ஃப்ரெண்ட்லி ஒரு விஷயமா, ஹியூமனுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு சப்போர்ட்டிங் டூலா தான் வந்து அது இருக்க போகுது. ஸோ யா, கேன் யூ கிவ் ரியல் எக்ஸாம்பிள் ஆஃப் ஆட்டோமேஷன்? ஆட்டோமேஷன் வந்து ரோபோட்டிக்ல வந்து ஒரு ஏதாவது ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்னா எதை சொல்லலாம்? ரோபோட்டிக் காம்ஸ்ங்கிறது இது ரெண்டு வகை. ரோபோட்டிக் காம்ஸ்ங்கிறது ரோபோட் சிஸ்டம்ல வரும். ஆனாலுமே அதை பேச ஒர்க் பண்ண வைக்கணும். ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கான அந்த தேவையான ஆட்டோமேஷன் தான் நம்ம கொடுக்குற ஃபீட்பேக் சிஸ்டம், ஸ்போர்ட்ஸ் இது எல்லாமே. இதுதான் ஆட்டோமேஷன் ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ரோபோட்டிக் காம்ஸ் சொல்லணும். ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனில ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி கூட இல்லை, ஏதாச்சும் ஒரு ஷிப்டிங் கம்பெனில கூட வச்சுக்கலாம். இப்ப இங்க இருக்க பொருள் ஷிப் பண்றதா இருக்கட்டும், பிளஸ் இப்ப ஒரு வெல்டிங் பண்றதா இருக்கட்டும், ஒரு காரோட அசம்பிளி பார்ட்ஸ்க்கே மொத்தமா ரோபோட்ஸ் தான் யூஸ் பண்றாங்க. முன்னாடி பண்ணது ஹியூமன் வச்சு பண்றதா இருந்தா ரொம்ப டைம் இருக்கும். ஒரு 5 to 6 days கூட இருக்கலாம் வச்சுக்கலாம். ஒரு 2-3 கார் அசம்பிளி பண்றீங்க. இப்ப ரோபோட்ஸ் இருக்குன்னா வித்தின் 1 dayலயே 2-3 கார்ஸ் ஈஸியா முடிச்சலாம். அப்பவே 1 dayல. இதான் ஆட்டோமேஷன் சொல்லுங்க. ஆட்டோமேஷன். ஸோ எப்படி இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஹியூமனுக்கு அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்த்தோம். டிஃப்ரெண்ட் டைப் பிட்வீன் ஆட்டோமேட்டிக் அண்ட் ரோபோட்டிக்ஸ், இது ரெண்டுத்துக்கும் வந்து வித்தியாசம்னா என்ன சொல்லுங்க? ரோபோட்டிக்ஸ் ஃபுல் ஃபோக்கஸ் பண்றது ஒரு பிசிக்கலான ஒரு பிசிக்கல் மிஷின் தான் சொல்லுவாங்க. ஒரு விஷயத்த மூவ் பண்றதா இருக்கட்டும், ஒரு விஷயத்தோட இன்டராக்ட் பண்றதா இருக்கட்டும், எல்லாமே ரோபோட்ஸ் தான். நீங்க சொன்ன மாதிரி அந்த எந்திரன் பற்றி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. அந்த எந்திரன் பற்றி சிக்கி என்ன பண்ணுவாங்க, போயிட்டு அவங்க சொல்ற ஃபீட்பேக் ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ண வைக்கிறது. இது ஃபுல் ரோபோட்ஸ் பண்ணும். ஆனா எல்லாமே அந்த சிட்டி எப்படி ஒர்க் ஆகுது உள்ள இருக்கு ஆட்டோமேஷன், அந்த அவங்க கொடுத்த ஃபீட்பேக் சிஸ்டம்ஸ் தான். இந்த இது வந்து இப்படிதான் ஒர்க் வைக்கணுங்கிறத ஃபீட் பண்றது. அதுதான் மெஜாரிட்டி ரெண்டும் ஒண்ணுதான். பிசிக்கல் அண்ட் ரோபோட்ஸ் அதுக்கு யூஸ் பண்ற டெக்னாலஜிஸ் எல்லாமே ஆட்டோமேஷன் பண்றோம். ஓகே, ஸோ ஆட்டோமேஷன் அப்படின்றது வந்து நம்ம டே டு டே லைஃப் வந்து பார்த்தோம்னா ரெகுலரா மார்னிங் 6 to 8 இந்த ஒர்க்கு, 8 to 10 இந்த ஒர்க்கு அப்படின்னு நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து அதை
இப்போ நம்ம ரெகுலரா இன்னைக்கு நிறைய ஹவுசஸ்ல வந்து வேக்யூம் கிளீனர் இருக்கு. வேக்யூம் கிளீனர் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ரோபோட்டிக் வேக்யூம் கிளீனர் ஏஐ அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம அதுல டைமை மட்டும் 5 o'clock அப்படின்னு செட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா, அது 5 o'clock வந்து அவர்களுடைய ஸ்டோரேஜ் பிளேஸ்ல அது பவர்ல சேவ் ஆயிருக்கும். அதுல இருந்து இறங்கி வந்து கம்ப்ளீட்டா அந்த வீடு நம்ம எங்கெங்கெல்லாம் அதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோமோ எங்கெல்லாம் மூவ் ஆகணுமோ அது எல்லாமே கம்ப்ளீட்டா அதை கிளீன் பண்ணிட்டு அதுல இருக்கிற டஸ்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு அப்சர்வ் பண்ணிட்டு அது கரெக்டா வந்து பார்த்தோம் அப்படின்னா திருப்பி அது எங்க இருந்து வந்ததோ அதே பவர்ஸ்ல போயிட்டு உட்காந்து அப்போ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா எந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுக்க தேவையில்லை. எது ஒரு டைம் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா கரெக்ட் நம்ம 15 days ஒன்ஸ் 20 days ஒன்ஸ் வந்து பார்த்தோம்னா அதுல ஸ்டோரேஜ் இருக்கிற டஸ்ட்டை மட்டும் எடுத்து நம்ம வெளியே போட்டோம் அப்படின்னா போதும். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தோம்னா இன்னைக்கு ரோபோட்டிக்ஸ் வந்து டே டு டே ஹியூமன் இதுக்கே வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஓகே, ஸோ ரோபோட்டிக் ஒர்க் வித்தவுட் ஆட்டோமேஷன் ரோபோட்டிக் ஒர்க் பண்ண வைக்க முடியுமா? ஆட்டோமேஷன் இல்லாம ரோபோட்ஸ் ஒர்க் பண்ண வைக்க முடியுமா? இப்ப ஆட்டோமேஷன் இல்லாம ரோபோட்டிக் ஒர்க் பண்ணிக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா நம்ம ஒரு விஷயம் செஞ்சு வச்சிட்டோம், அது ஒர்க் பண்ண வைக்கணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஃபீட்பேக், அதாவது கோட்ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு லாங்குவேஜ் நம்ம பேசினா ரோபோட்ஸ் ஒர்க் ஆகும் இல்லையா? அது ஒரு 4 மீட்டிங் பண்ணலாம். இப்ப எக்ஸாம்பிள் இது ஒரு ரோபோட்டா இருந்தா கூட இப்ப இது வந்து நான் வேற ஒரு பண்ணு நான் சொன்னா அது பண்ணாது. ஏன்னா அது எதுவுமே தெரியாது. எந்த ஒரு ஃபீட்பேக்கும் கொடுக்காம எந்த ஒரு ஆட்டோமேஷன் கொடுக்காம அது எதுவும் பண்ணாம நம்ம பண்ண சொன்னா இம்பாக்ட் அது நகரப்போ நகராது, ஒரே இருக்கும், எந்த ஒரு வேலையும் இருக்காது. நம்ம அதுக்கான ஆட்டோமேஷன் கொடுத்தா மட்டுமே தான் எனக்கு ஒண்ணும் இல்லை. இப்ப லேப் க்ளோஸ் பண்ணு நான் சொல்றேன்னா லேப் க்ளோஸ் பண்ணணும்னா அதுக்கு ஏற்ப ஃபீட்பேக் கொடுத்தா மட்டும்தான் அது ஒர்க் ஆகும். சோ ரோபோட் வேர்ஸ்னா கண்டிப்பா ஆட்டோமேஷன் கண்டிப்பா வேணும். இன்னைக்கு எங்கெல்லாம் வந்து ரோபோட்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் காமனா யூஸ் பண்றாங்க? எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஃபேக்டரிஸ்ல சொல்லுவோம், அசம்பிளி பார்ட்ஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். அசம்பிளி பார்ட்ஸ்க்கு மெயினா ரோபோட்ஸ் யூஸ் பண்றதா இருக்கட்டும், பர்சனல் அசிஸ்டண்டா இருக்கட்டும், சர்வீஸ் ரோபோட்ஸ் பிளஸ் மெடிக்கல் ரோபோட்ஸ் இருக்கட்டும், அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு இருக்கட்டும், ஒரு ஃபீல்ட பொறுத்து நமக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டே இருக்கும். நம்ம கொடுக்குற ஃபீட்பேக் பொறுத்து ரோபோட்ஸ் எங்கெல்லாம் இப்பெல்லாம் வேலை செய்யுது இதை பத்தி நார்மலி யூஸ்னா ஸ்மார்ட் ஹோம்ஸ் சொல்லலாம், லாஜிஸ்டிக்ஸ் சொல்லலாம், டிரான்ஸ்போர்டேஷன்ல கூட ஈவன் யூஸ் பண்றாங்க. ஓகே ஓகே. ஸோ இந்த ஒர்க் பிளேஸ்ல சேஃப்டி அப்படின்றது வந்து ரோபோட்டிக் சேஃப்டி யூஸ் ஆகும், ஆட்டோமேஷன் சேஃப்டி மெஷர்மெண்ட் அப்படின்றது. ஆஸ் ஏ ப்ரீவியஸ் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், இப்போ ஒரு இடத்துல ரோபோட்ஸ் ஹியூமன்ஸ் நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்க ரொம்ப டயர்ட் ஆயிடுவாங்க. ஒரு ஸ்டேஜ் மேல டயர்ட் ஆனாங்கன்னா அவங்களால ஒர்க் பண்ணவே முடியாது. அதே இடத்துல ரோபோட்ஸ் ஈஸியா ஒர்க் பண்ணும். இது ஒரு செகண்ட் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ரொம்ப ஹீட்டான இடத்துல வச்சுக்கோங்க, ஹியூமன்ஸ் எல்லாம் கிட்ட கூட போக முடியாது, ரொம்ப ஹீட்டா இருக்கும். ரொம்ப அவ்வளவு டிஸ்டன்ஸ் இருந்துமே ரொம்ப ஹீட் ஆச்சுன்னா அவங்களால ரொம்ப ஒர்க் ப்ரெஷர் பண்ண முடியாது, அவங்க மயக்க வரலாம், என்ன வேணா ஆகலாம், இன்ஃபேக்ட். இதுவே ரோபோட்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கேற்ற மாதிரி ஹீட்டிங் கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு அதுக்கான கெப்பாசிட்டி ஆட்டோமேஷன் ஒரு மேனுஃபேக்சரிங் பண்ணி வச்சிருக்காங்க. சோ இந்த மாதிரி இடத்துல ஈஸியா ரோபோட்ஸ் ஈஸியா ஒர்க் பண்ண முடியும். தேர்ட் பிளேஸ் ரொம்ப சென்சிட்டிவான ஒரு ஒயரு இதெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஒயர் இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஒரு சின்ன ஒயர் தெரியாம கட் பண்ணா கூட பிளாஸ்ட் ஆக கூட சான்சஸ் இருக்கு. ஆனா ரோபோட்ஸ் நம்ம ஃபீட் பண்ணோம்னா அதையும் அனலைஸ் பண்ணிட்டு இதை கட் பண்ணா போதுங்கிற இடத்துல ரொம்ப ஹியூமன் ரிஸ்கான இடத்துல ஈஸியா ரோபோட்ஸ் ஒர்க் பண்ண முடியும். நீங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா ரோபோட்ஸ் மற்ற படிப்புகள் மற்ற விஷயங்கள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வந்து எல்லாமே அடல்ட் அப்படின்றவங்களை மட்டும்தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. பட் இந்த ரோபோட்டிக் அப்படின்ற எஜுகேஷன் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா 5th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டுக்கும் நான் சொல்லி தரேன், 7th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டுக்கும் நீங்க ரோபோட்டிக்ஸ் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ட்ரோனு இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்க கத்துக்கோங்க. ட்ரோன் இன்ஜினியரிங் இன்னைக்கு வந்து அக்ரிகல்ச்சருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ட்ரோன் வந்து பார்த்தோம் அப்படின்னா வில் பிளே த மேஜர் ரோல். ஏன்னா வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பூச்சி மருந்து அடிக்கிறதுக்காக இருக்கும். இந்த மாதிரி இந்த படிப்பு இது வந்து பார்த்தோம்னா 5th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டுக்கே வந்து இன்னைக்கு சொல்லி தராங்க. அதை பத்தி உங்களுடைய ஒப்பீனியன்? ரொம்ப நல்ல விஷயம். ஃபியூச்சர்லங்கிறப்ப நிறைய விஷயங்கள் ரோபோட்ஸா இருக்க போது நமக்கு தெரிஞ்சு போச்சு. அதை பத்தின விஷயங்கள் இப்பவே வளர பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்து வந்தோம்னா ஒரு 5th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட்லயே ரோபோட்ஸை பத்தின ஃபுல்லா சொல்லிக்கணும் அவசியம் இல்லை. ரோபோட்ஸ்னா என்னங்கிறது அவங்க விளையாட்டுதான் சொல்லி கொடுத்தா போதும். ரோபோட்ஸ் இப்ப நீங்க பண்ற ஒரு வேலையை ரோபோட்ஸ் பண்ணுது. இன்ஃபேக்ட் நிறைய மூவிஸ் எடுத்துக்கோங்க, இப்ப நமக்கு தெரிஞ்ச படம் எந்திரனா இருக்கட்டும், ஹாலிவுட்லயே நிறைய மூவிஸ் இருக்கு, அதெல்லாம் சின்ன பிள்ளைங்க பார்த்து தான் வளருவாங்க. அதுலயே ரோபோட்ஸ் இந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணுதுங்கிறப்ப இது எப்படி ஃபர்ஸ்ட் பாக்குறப்ப நல்லா இருக்கு ரசிப்பாங்க. செகண்ட் டைம் ஒர்க் பண்றப்ப ரோபோட்ஸ் எப்படி வேலை செய்யுது நம்மளும் இதை தெரிஞ்சுக்கோமே எடுத்து நிறைய பேர் இப்ப ரோபோட்ஸ் இருக்காங்க. இன்ஃபேக்ட் ரோபோட் இன்ஜினியரிங் ஒரு படிப்பே இருக்கு.
அதெல்லாம் அது மட்டும் இல்லாம இப்ப கரண்ட்ல ஹை போக்கஸ்டா போயிட்டு ஏ நம்ம ஏ ஏ முன்னால இருக்கட்டும், ஏடிஎஸ் இருக்கட்டும், இது எல்லாமே ரோபோட்ஸ்க்கு ஒரு முன்னாள் தான். இதை நம்ம படிச்சாலே நமக்கு தெரிஞ்ச ரோபோட்டிக் வச்சு எப்படி ஒர்க் பண்ணிட்டு தெரிஞ்சுக்கிட்டா ஃபியூச்சர்ல ஈஸியா யாரா இருந்தாலுமே ரோபோட்ஸை ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும். எந்த ஒரு மெஜாரிட்டி மிஸ்டேக்ஸ், சிம்பிள் மிஸ்டேக்ஸ் வந்தாலுமே டக்குனு ரெக்டிஃபை பண்ணலாம். ஓகே, ரோபோட் ரிடியூஸ் லேபர் காஸ்ட் அண்ட் எலிமினேட் ஜாப் அப்படின்றத பத்தி, அதாவது உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து லேபர்ஸை கம்மி பண்ணிட்டு அதை வந்து ஆட்டோமேஷன் ஒர்க்கு அது கொடுக்கலாம். இப்போ மைனிங் இன்ஜினியரிங் மாதிரி அதை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜாப்ஸை ரிமூவ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்களே, அது வந்து மித்தா இல்ல இப்போ நார்மலா வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து எல்லாமே ஏஐ வந்துருச்சு, இதுக்கு மேல வந்து வேலை எல்லாம் இருக்காது அப்படின்னு. ஆனா கம்ப்யூட்டர் வரும்போது அதே தான் சொல்லிட்டு இருந்தாங்க. கம்ப்யூட்டர் வரும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இதுக்கு மேல எல்லா வேலைகளும் கம்ப்யூட்டர் தான் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இன்னைக்கு வேலையிலேயே அதிகமான ஒர்க் எம்ப்ளாயிஸ் இருக்கிற ஒரு ஃபீல்டா வந்து கம்ப்யூட்டர் வேலை தான் இருக்கு. ஆனா வரும்போது என்ன சொன்னாங்கன்னா கம்ப்யூட்டர் வந்துச்சு, இதுக்கு மேல யாருக்கும் வேலை இல்லை, கம்ப்யூட்டர் எல்லா வேலை. அதே தான் இப்போ ஏஐக்கும் அதே தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஏஐ வந்துச்சு, நிறைய பேருக்கு ஜாப் போகும். அப்போ நிஜமாவே இது ஜாப் போகுமா, இல்ல இத வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து வேற ஏதாவது மாற்று இல்லை? என்னதான் ஃபுல் அண்ட் ஃபுல் ரோபோட்ஸ் ஏஐ கம்ப்யூட்டர் வந்தாலுமே அதுவே எல்லாம் ஒர்க் பண்ணதுமே ஒரு ஹியூமன் இருந்தாதான் அது ஒர்க் பண்ண வைக்க முடியும். ரோபோட்டுக்கு நீ என்ன வேலை செஞ்சு கொடுத்துன்னு சொல்ல முடியும், ஆனா சொல்றதுக்கும் ஒரு ஆள் வேணும். என்னதான் இருந்தாலுமே ரோபோட்ஸ் இருக்கட்டும், ஏஐ இருக்கட்டும், கம்ப்யூட்டர் இருக்கட்டும், நம்ம சொல்லி செய்ய சொன்னாலுமே அதால 100% ஒர்க்கை கம்ப்ளீட்டா ஃபுல்லா பண்ணிருந்தாரு. இப்ப நம்மளே ஒரு ஏஐ யூஸ் பண்றோம், சாட்ஜிபிடி ஏதோ யூஸ் பண்ணி நமக்கு தேவையான ஃபீட்பேக் ப்ராம்ப்ட் கொடுத்தாலுமே அது ஸ்டார்டிங் 100% கொடுத்துறாரு. அதை கொடுத்தாலுமே மிஸ்டேக்ஸ் இருக்கும், நமக்கு நிறைய மிஸ் ஆகிருக்கும். அதை ஒரு ஹியூமன் அனலைஸ் பண்ணினா அதுக்கடுத்து நம்ம திரும்ப திரும்ப கொடுக்குற மாதிரி இருக்கும். எனக்கு இது கொஞ்சம் பத்தல, எனக்கு இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணி கொடுன்னு சொல்ற மாதிரி. லைக் இதான் ரோபோட்டிக்ஸ்க்கும். இப்போ ரோபோட்டிக்ஸ்க்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹியூமன்ஸ் ரிப்ளேஸ் பண்ணி ரோபோட்ஸ் வந்து எனக்கு இந்த வேலை நீ பண்ணி கொடுன்னு நான் சொன்னாலுமே அது பண்ண அதுக்கு புரிஞ்ச மாதிரி தான் பண்ணி கொடுக்கும். எனக்கு எது டிசைன்ல பண்ணி கொடுக்காது, எனக்கு இந்த சேர் அப்போ நல்லா டிசைன் பண்ணி கொடுனா பண்ணி கொடுக்குறோம், எனக்கு அது சாட்டிஸ்ஃபை ஆகாம இருக்காது. ஸோ நான் அது கரெக்டா ஏற்ற மாதிரி ஃபீல் பண்ணி எனக்கு இந்த மாதிரி தான் ஒரு ப்ராடக்ட் வேணும்னு சொல்றேன். அதனாலதான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஏஐ ரீப்ளேஸ் பண்ணாது. ரொம்ப கஷ்டமான வேலையோ ரிப்பீட்டேட்டிவ் வேலையோ குறைச்சி ஹியூமன்ஸ் ரொம்ப காம்ப்ளிகேட்டா இருக்கு சிம்பிளா பண்ண வைக்கும். ஆனா அதையுமே நம்ம கரெக்டா பண்ணணும். எல்லாமே ஏஐ பண்ணிடும், எல்லாமே ரோபோட்ஸ் பண்ணிடும், கம்ப்யூட்டர் எல்லாம் பார்த்து நம்ம விட்டுட்டோம்னா நம்ம வேலை போறது ரொம்ப ஈஸியா இருக்கும். ரிப்பீட்டேட்டிவ் ஜாப்ஸ் போகுமே தவிர காம்ப்ளிகேட்டட் ஜாப்ஸ் பண்றதுக்கு ஹியூமன்ஸ் ரோபோட்ஸ் ரொம்ப ஒர்க் ஆகும். இருந்தாலும் கரெக்டா அவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணாலே எந்த பிரச்சனையும் வராது. ஸோ நவீனுடைய ஒப்பீனியன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏஐயால வேலை போகாது. ஆனா ஏஐ வந்து தெரிஞ்சிக்கல அப்படின்னா அவங்களுக்கு தான் வேலை போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்டேட் ஆகல அப்படின்னா அவுடேட் ஆயிடுவோம் அப்படின்ற கான்செப்ட் தான் வந்து பார்த்தோம்னா ஏஐ பொறுத்த வரைக்கும். எல்லாமே இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே வந்து ஏஐக்கு மாறிட்டு இருக்கும்போது அந்த விஷயம் இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் மார்க்கெட்டிங் அப்படின்னு ஒரு மார்க்கெட்டிங் இருக்கு. பேனர்ஸ், போஸ்டர்ஸ், ரேடியோஸ்ல மார்க்கெட்டிங் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க, டிவி அட்வர்டைஸ்மெண்ட். ஆனா இன்னைக்கு ஒரு நாளைக்கு 3 to 4 மணி நேரம் வந்து பீப்புள் வந்து எங்க டைமை ஸ்பெண்ட் பண்றாங்கன்னா மொபைல்ல தான் ஸ்பெண்ட் பண்றாங்க. அப்போ எனக்கான ஆடியன்ஸ் வந்து நான் மொபைல்ல நான் தேடும் போது கரெக்டான ஆடியன்ஸ் வந்து என்னால தேடிட முடியும். ஸோ அதை தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ நான் மார்க்கெட்டிங் வந்து டிஜிட்டலா மாறினேன் அப்படின்னா என்னால வந்து ரைட் டைப் ஆஃப் ஆடியன்ஸ் கொண்டு வர முடியும். அதே மாதிரி தான் ஏஐ அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம மாறி இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா எஜுகேட்டட் பீப்புள்ஸ் வந்து ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங், கோடிங், ப்ரோக்ராமிங் இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஏஐ வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்மளை விட ஃபாஸ்டா அடிச்சு கொடுத்துருக்கு. இன்னைக்கு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு டைம்ல வெப் டெவலப்மெண்ட், வெப்சைட் கிரியேட் பண்ணணும், கோடிங் அடிக்கணும்னா ஹியூமன் மட்டும்தான் பண்ணிட்டு இருக்க முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த பீரியட்ல இன்னைக்கு ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அப்படின்னா ப்ராம்ப்டை நம்ம கரெக்டான ப்ராம்ப்டை கொடுத்துட்டோம்னா அதுவே ஃப்ரண்ட் எண்டு, பேக் எண்டு, டேட்டா மேனேஜ்மெண்ட் எல்லாமே நமக்கு டிசைன் பண்ணி கொடுக்குறது. அப்போ நம்ம அதை எடுத்து காப்பி பண்ணி ஒயிட் கோடிங் அப்படின்னு பேஸ்ட் மட்டும் பண்ணிட்டாலே போதும். அப்போ எனக்கு அந்த ஏஐ டெக்னாலஜியை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் தெரிஞ்சு வச்சிருந்தா என்னால வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். இதுதான் வந்து நவீனுடைய பாயிண்டா வந்து நம்ம பார்க்கிறோம். ஓகே, ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சப்போர்ட் ரோபோட்டிக் அண்ட் ஆட்டோமேஷன் இது சப்போர்ட் பண்ணுமா உண்மையா? அதான் நான் சொன்னேன், ஃபர்ஸ்டே சொன்னேன். அதுக்கான டெக்னாலஜிஸ் இப்ப வர ஏஐ டெக்னாலஜி என்னன்னு பாத்தீங்கன்னா நிறையவே இருக்கு. அதுல சம் ஆஃப் டெக்னாலஜி நான் சொல்லியிருக்கேன். மிஷின் லேர்னிங் இருக்கட்டும், மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், NLP, நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ரீ ப்ராசஸிங்,
கம்ப்யூட்டர் விஷன் இருக்கணும், ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் அண்ட் கோபாட்ஸ். ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் மிஷின் லேர்னிங்கிறது ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம கொடுக்குற டேட்டாஸ் எல்லாம் அது ஒரு பேட்டர்னா எடுத்து வச்சுட்டு ப்ரீவியஸ் டேட்டாக்கும் இந்த டேட்டாக்கும் என்ன மாதிரி இருக்கு சிம்பாலிக்கா ரெப்ரசென்ட் பண்ணி அதை ஒர்க் பண்ணிக்குது. நீங்க சொன்னீங்க ஒரு வேக்யூம் கிளீனர் எப்படி பண்ணிட்டு அதோட பேஸ் கிளீன் பண்ணிட்டு கரெக்டா லாஸ்ட் அதோட பேஸ்லேயே போகணும். இது எல்லாமே மிஷின் லேர்னிங் வரும். டீப் லேர்னிங்கிறது இதோட அட்வான்ஸ் மாடல். எந்த மாதிரி ஒர்க் பண்ண வைக்கிறோங்கிறதெல்லாம் அட்வான்ஸ்டா சொல்ற மாதிரி ஒரு நம்ம இன்ட்ராக்டிவ் பண்ண முடியும், ஹியூமனோட ரெக்கக்னைஸ் பண்ணி சொல்ற மாதிரி. NLP நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் நம்ம பேசுற மாதிரி டாக் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி. நம்ம பேசுற லாங்குவேஜ் ரோபோட்ஸ் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இதுக்கெல்லாம் NLP யூஸ் பண்ணுவாங்க. வாய்ஸ் கமெண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. கொஸ்டின் நம்ம ஒரு கொஸ்டின் கேட்டா அதுக்கு ஆன்சர் பண்றதா இருக்கும். ஹியூமன்ஸோட ஈஸியா கம்யூனிகேட் பண்றதுக்கு. கம்ப்யூட்டர் விஷன்னா ரோபோட்ஸால பாக்குறது கண்ணு இல்லை, ஆனா அது கம்ப்யூட்டர் பிளஸ் கேமரா இருக்கு, அதாவது ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்க முடியும். இன்ஃபேக்ட் நம்மளோட ஹை குவாலிட்டி கூட அதாவது பார்க்க முடியும், ஈஸியா ஞாபகம் வச்சுக்க முடியும். ஒரு ஹியூமனால ஈஸியா மறந்துடும், ரோபோட்ஸ் மறக்காது. 3 மெமரி டேட்டா இருக்கு, அது ஈஸியா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். ரீஎன்ஃபோர்ஸ் பண்றதுன்னா இப்ப நம்ம ஒரு விஷயம் பண்றோம்னா கரெக்டா பண்றோம்னா அது ரிவார்ட் கொடுக்கும், நமக்கு சூப்பரா பண்ணி. இதே ஒரு விஷயம் தப்பா பண்ண நம்ம பனிஷ்மெண்ட் பண்ணுவோம், இதனால இப்படி பண்ண ஒழுங்கா பண்ணு சொல்ற மாதிரி. இதெல்லாம் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் சொல்லுவாங்க. இது பெஸ்ட் பிராக்டிஸ், பெஸ்ட் சொல்யூஷன் பயன்படுறதுக்காக ரோபோட்ஸ் பார்க்கிங் லிங்க் பண்றது, ரோபோட்டிக் ஆர்ம்ஸ் பிக்கப் பண்ணி லேர்ன் பண்றது. இப்போ ரோபோட்ஸ் தப்பு பண்ணுமா, ரோபோட்ஸ் தப்பே பண்ணணும் சொல்ல முடியாது, தப்பு பண்ணும் ரோபோட்ஸ் கரெக்டா எக்ஸாம் கிராப் பண்ணா போவோம், ஆல் ஃபங்க்ஷன் ஆகும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பண்றோமா அதை ஹியூமன் அனலைஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல மிஸ்டேக் இருக்கு, அப்போ நம்ம ரோபோட்டிக்ஸ் எங்கே மிஸ்டேக் பண்ணிருக்கோம் தெரிஞ்சு திரும்ப அசம்பிள் பண்ணி அதுக்கான கரெக்டான சிஸ்டமை ஃபீட்பேக் பண்றோம். ரோபோட்ஸ் வந்து கொலாபரேட்டிவ் ஆஃப் ஹியூமன்ஸ் அண்ட் ரோபோட்ஸ். ஃபுல் அண்ட் ஃபுல் ஹியூமன்ஸ் பண்ணிருந்த வேலையை ரோபோட்ஸ் ஹெல்ப் பண்ணா டைம் கன்சப்ஷன் ஆகும், கஷ்டமான ஈஸியா வேலை பார்க்க முடியும், அவுட்புட் பெஸ்டா கொடுக்க முடியும். இதெல்லாமே தான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஈஸியா சப்போர்ட் பண்ணிக்குது. இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு முன்னாடி ஒரு ஹியூமன் ஒரு 5 நாளுக்கு ஒரு வேலை பண்றாங்கன்னா இப்ப இருக்க டெக்னாலஜில அதே இதை 2 நாள்ல பண்ண முடியும், 2 நாள் 3 நாள்ல ஈஸியா பண்ணிக்க முடியும். ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுதுன்னா இதே வேலையை 1 நாள் இல்லைன்னா வித்தின் 1 ஹவர்ல ஃபுல்லா முடிக்கிற அளவுக்கு டெக்னாலஜி எதிர்பார்க்க முடியும். நம்ம சொல்ல முடியும். So last and the final question, what is the business benefit using வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஃபேக்டரிஸ்க்கு இந்த மாதிரி இடத்துல வந்து ரோபோட்டிக் யூஸ் பண்றதுனால என்ன மாதிரி பயன் இருக்கு? பிசினஸ் பெனிஃபிட்ஸ் சைடுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பிசினஸ் ரோபோட்டிக்ஸ் பண்ண நினைப்பாங்கன்னா ஹியூமன்ஸை ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒர்க்கை ஈஸியா ரோபோட் பண்ண வேணும். இப்போ ஹியூமனுக்கு ஒரு வேலை அசைன் பண்ணுவாங்க, எனக்கு இந்த வேலையை நீங்க வந்து 10 days பண்ணி கொடுக்கணும்னு சொல்றாங்கன்னா அவங்களால ஃபர்ஸ்ட் 5 days ஈஸியா பண்ண அடுத்து நெக்ஸ்ட் 5 days அவங்களால ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இதனால பிசினஸ் சைட்ல நிறைய பாதிப்பு வரும். ரோபோட்ஸ் அதுக்கு அசைன் பண்ணோம்னா ஹியூமன்ஸ் பிளஸ் ரோபோட்ஸ் சேர்ந்து அவங்க 10 days கொடுத்த ஒர்க்கை நம்ம வித்தின் 5 days முடிச்சிட முடியும். இந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் ரொம்பவே பெருசா எதிர்பார்க்கும். ரெண்டாவது இது பண்ணிட போனி எல்லா இண்டஸ்ட்ரிக்கு தெரியும், ஆனா மேக்ஸிமம் பார்த்து பயப்படுற விஷயம் என்னன்னா காஸ்ட் வைஸ் தான். இப்போ ரோபோட்ஸ் வந்து ஸ்டார்டிங்ல வந்த ரோபோட்ஸ் எல்லாம் ரொம்ப காஸ்ட் வைஸா இருக்கும், நம்மளால சுத்தமா எதுவுமே வாங்க முடியாது. இது நம்ம வச்சுட்டு சின்ன கம்பெனி, இங்க நம்ம ரோபோட்ஸ் சஸ்டெயின் பண்ணா நமக்கு தான் பொருளாதார அடிப்படையில நிறைய அடி இருக்கும், நம்மளால கரெக்டா சஸ்டெயின் பண்ண முடியாதுன்னு நினைப்பாங்க. ஆனா அது அப்போ, ஆனா இப்பெல்லாம் அவங்களுக்கு தேவை கேட்க மாதிரியே சிம்பிளான ரோபோட்ஸ் இருக்கு. சிம்பிளான ரோபோட்ஸ் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான ஒர்க் பண்ண வைக்கிறாங்க, சின்ன வேலைதான் இருக்கும், ஒரு விஷயத்தை கிரிப் பண்ற மாதிரிதான். இதுக்கெல்லாமே சின்ன சின்ன ரோபோட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரிதான் இந்த சர்டன் ரேஞ்சில் இருக்குன்னா 5 lakhs வரைக்கும் ரோபோட்ஸ்னா அதாவது என்னென்ன வேலை பண்ண முடியுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் மேல 10 to 15 lakhs போனோம்னா ஹெவி மெட்டல்ஸ் ஈஸியா யூஸ் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் ஒரு 50 to 8 lakhs போயிட்டோம்னா ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கார் அசம்பிளிக்கான 80% ஒர்க்கே ரோபோட் பண்ணலாம். 20% ஒர்க் பண்ணி ஹியூமன் பண்ணா போதும். அதை அனலைஸ் பண்றது, டெஸ்டிங் பண்ணிட்டு எப்படி விஷுவலா செக் பண்றது, கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன், இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் ஹியூமன்ஸ் பண்ணா போதும். ஃபுல் அண்ட் ஃபுல் 100% ஹியூமன்ஸே டச் பண்ணா ஃபுல் அண்ட் ஃபுல் ரோபோட்ஸே பண்ண நினைக்கிறது தான் ரொம்பவே காஸ்ட் எஃபெக்டிவ் ஆகும். அதுதான் டென்சி இருக்கும். அந்த ஒரு வித்தை தான் சின்ன சின்ன கம்பெனி ரோபோட்ஸ்க்கே நம்ம செலவு பண்ணணும்னு நினைச்சு பயந்துட்டு இருக்காங்க. சரிட்டி இந்த பயம் போகணும்னு நினைக்கிறேன் சார். அதுக்கேற்ற மாதிரி அனலைஸ் பண்ணி படிச்சுட்டு எந்த மாதிரி ரோபோட்ஸ் நமக்கு எப்படி யூஸ் ஆகும்னு தெரிஞ்சுட்டாலே ஈஸியா அவங்க கம்பெனியை க்ரோத் பண்ண முடியுங்கிறது. ஸோ இவ்வளவு நேரம் வந்து பார்த்தோம் அப்படின்னா மிஸ்டர் நவீன்குமார் வந்து ரோபோட்டிக்ஸ் அதனுடைய ஃபீச்சர் கரண்ட் இதை பத்தி வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து கம்ப்ளீட்டான ஒரு இன்சைட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கொடுத்துருக்காரு. ஸோ ரோபோட்டிக்ஸ் ஏன் நம்ம பிஸ்னஸ்ல அடாப்ட் பண்ணணும், டே டு டே லைஃப்ல ஏன் நம்ம வந்து ரோபோட்டிக்ஸை இன்க்ளூட் பண்ணணும், ஏன் நம்மளுடைய இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து லைஃபுக்கு அது எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்டா இருக்கும் அப்படின்றத நம்ம ரோபோட்டிக்ஸ் இந்த ஒரு செக்ஷன் மூலமா வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி குவாலிட்டியான கண்டென்ட்டை உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய டே டு டே லைஃபுக்கு, உங்களுடைய பிஸ்னஸ் லைஃபுக்கு
உங்களுடைய அக்ரிகல்ச்சர், உங்களுடைய எஜுகேஷன் இண்டஸ்ட்ரீஸ்க்கு, உங்களுடைய